அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்து. நம்ம வாழ்க்கையில் முக்கியமான ஏதாவது ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நேரத்தில் நண்பர்களுக்கு மத்தியிலையோ அல்லது தெரிந்த நபர்களுக்கு மத்தியிலையோ அல்ல குடும்பத்தில் வீட்டில் இருக்கக்கூடிய மனைவி மக்களுக்கு மத்தியிலையோ ஒரு ஆலோசனை செய்வோம். அவ்வாறு ஆலோசனை செய்யக்கூடிய அந்த சூழ்நிலையில் எடுத்த எடுப்பில் யாராவது அதெல்லாம் உனக்கு செட் ஆகாது, நீ அதுக்கு சரிபட்டு வரமாட்ட என்று சொல்லக்கூடிய அந்த நிலை வந்தால் நம்ம மனசு எவ்வளோ கஷ்டப்படும். ஏண்டா கேட்டோம் சொல்லி ஆகிவிடும். அதே நேரத்தில் ஒரு உற்சாகம் இல்லாமல் போய்விடும். அதே நேரத்தில் ஒரு பாசிட்டிவாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டால் அந்த விஷயத்தை செய்கிறதின் பக்கம் ஆர்வம் ஏற்படுவதோடு மட்டுமல்லாமல் அந்த நல்ல வார்த்தைகளை சொல்லக்கூடிய அவர்கள் மீது ஒரு மரியாதை ஏற்படும். அதே நேரத்தில் அன்றைய தினம் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். இப்படி தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்குமே ஏற்படும். யார் சொல்கிறா? நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய இந்த ஹதீஸு சஹீஹ் இப்னு மாஜாவில் பதிவு செய்யப்பட்டிருக்கும். முஸனத் இமாம் அஹ்மதுலையும் பதிவு செய்யப்படும். கான நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யுஅஜிபுஹு அல் ஃபாலுல் ஹசன். ஒரு முடிவை எடுக்கக்கூடிய நேரத்தில் பாசிட்டிவாக பேசக்கூடிய அந்த நல்ல வார்த்தைகளை பேசக்கூடியது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் விரும்பக்கூடியவர்களாக இருந்தார்கள். அதே நேரத்தில் வயக்கரஹு தயிர சகுனம் பார்ப்பதை, பறவை ஜோசியம் பார்ப்பதை, சகுனம் பார்ப்பதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வெறுக்கக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்று அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிப்பாங்க. இதே சஹீஹுல் புகாரி முஸ்லிமில் வரக்கூடிய மற்றொரு ஹதீஸில் நபி தோழர் அபூ ஹுரைரா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் அறிவிக்குவாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இவ்வாறு சொல்லுவாங்க. இதே வார்த்தையை தான் வார்த்தைகள் வேற சொல்லுவாங்க. லா தையரா, துர்க்குறி என்பதே கிடையாது. மார்க்கத்தில் துர்க்குறி என்பதே கிடையாது. என்னாலும் ஹைருஹா அல்ஃபால், நல்ல வார்த்தைகள் இருக்கிறதா அந்த நற்குறி உண்டு என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க. அப்போ தோழர்கள்லாம் ஒமல் ஃபால் யா ரசூலல்லாஹ், நற்குறினா என்ன அப்படின்னு சொல்லக்கூடிய நேரத்தில் அல் ஃபாலுல் ஹசன், அல் ஃபாலு அல் கலிமத்து சாலிஹா, நல்ல வார்த்தைகள். எஸ்மௌஹா அஹதுக்கும், உங்களில் ஒரு நபர் ஒரு ஆலோசனை கேட்கக்கூடிய நேரத்தில் ஒரு விஷயத்தை சொல்லி பரக்கத்துக்காண்டி துவா செய்யக்கூடிய நேரத்தில் உங்களில் ஒரு நபர் நல்ல வார்த்தைகளை கேட்கிறார் அல்லவா, அதுதான் ஃபால் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னைக்கு ஒரு ஆலோசனை கேட்டு வரக்கூடிய நேரத்தில் ஒரு வியாபாரத்திற்காண்டி மற்ற விஷயங்களுக்காண்டி துவா செய்ய சொல்லி வரக்கூடிய அந்த சூழ்நிலையில் யாராவது வந்தாங்கன்னு சொன்னால் நல்ல வார்த்தைகளை சொல்லுவோம். அதுவும் நல்ல இபாதத்துக்கு சமமானது என்பது இந்த ஹதீஸினுடைய கருத்தாகும்.